நம்பினோர்க்கு நாயகியாள் அம்பிகையால் துணை இருப்பாள். கும்பிட்ட கைகளுக்கே கொற்றவையால் கோடி சுகம் தான் தருவாள். எங்கள் தேனாண்டாள். அம்மா பசிக்குதாமா? என் கண்ணு இந்த சோறு. வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. ஆசையோடு ஈன்றவனுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன்னரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. சின்ன பயலே செய்தி கேளடா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. உங்கள் ஓட்டு எங்களுக்கு, உங்கள் ஓட்டு எங்களுக்கு. நமது சின்னம் கலை சின்னம், நமது சின்னம் கலை சின்னம். அம்மா, இந்த தேர்தல்ல எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டு வாசல்ல பாலாரும் தேனாரும் பெருகி ஓடுமா. அதெல்லாம் யாருக்கு வேணும்? ஒருவேளை சோறு போடுவீங்களா? ஒருவேளை என்ன, நாங்க ஆட்சிக்கு வந்தா 3 வேளை சோறு போடுவோம். எப்படி தலைவரே சோறு போடுவீங்க? டேய், முதல்ல ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோம், அப்புறம் வழக்கம் போல ஏமாச்சிருவோம். மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா அருமை தம்பி. இது மாறுவதற்கோ வாழுவதற்கோ ஏழை தம்பி. மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா அருமை தம்பி. இது மாறுவதற்கோ வாழுவதற்கோ ஏழை தம்பி. தீபாவளிக்கு என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு நெய் சோறு, எலுமிச்சை சோறு, சாம்பார் சோறு, எல்லா சோறும் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? எல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? வை வை, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். போடு. இத பாருங்க, உங்களுக்கு சக்கரை வியாதி, சோறு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. இனிமே சோறே சாப்பிடக்கூடாது. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொன்னோம் தீபாவளி. ஊரெங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத தூரமடா, காணாத தூரமடா. கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சோறு, இதற்காக மனிதன் இப்படியெல்லாம் படுகின்றான் அன்றாடம் 1000 பாடு. சோத்துக்குடையை தன் தலையிலேயும் குடும்ப பாசத்தை தன் நெஞ்சிலேயும் சுமந்தாள் ஒருத்தி. அவளின் கதையைத்தான் சொல்ல வந்தோம், அவளை உங்கள் முன் நிறுத்தி. ஏன்பா ராம, மணி 12 ஆச்சே, இன்னும் சோறு வர காணுமே. எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடும். ஆமா, பரந்தாமனுக்கு சாப்பாடு கொண்டு வரல? கொண்டு வந்திருக்கேன். எங்க அவரு? இதா வந்துட்டானே. என்ன செண்பகம், இன்னைக்கும் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டியா? இந்தாங்க.
இரு சாப்பிட்டு வந்துடுறேன். ஏண்டா தாடி மணி 1:30 ஆச்சு, ஆளை காணுமேடா. அவசரப்படாதயா, ஏன் லோலோன்னு அலையிற? சவாரிக்கு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளே காணுமே. தாய், நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் சோறு போடு தாய், பசிக்குது. இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? போடு தாய். முதல்ல பெருசா வர சொல்லியா, அப்புறமா நீ சாப்பிடலாம். பெருசு போயா. நீ மகராசியா இருக்கணுமா? அம்மா, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், 100 ரூபாய் பணம் வேணும். என்கிட்ட கேட்டா அவ வரட்டும்டா. எப்ப பாரு அண்ணனுக்கு காலேஜ் ஃபீஸ், புது ட்ரெஸ். நானும் எத்தனை நாளா கேக்குறேன், ஜாக்கெட் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா? என்கிட்ட கேட்டா அவ வரட்டும்டே. செண்பகம், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், 100 ரூபாய் பணம் வேணும். அக்கா, எனக்கு ஜாக்கெட் வாங்க காசு வேணும். வாடகை கொடுக்கணும், பணம் வேணும். என்ன, இன்னும் 2 நாள் எல்லாரும் சம்பளம் வாங்கி எனக்கு தருவாங்க, அப்ப வாங்கியே. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு பணத்தை கட்டி ஆகணும். படிங்க படிங்க, நீங்க தானே சொன்னீங்க. படிச்சு வேலைக்கு போய் பணத்தை எல்லாம் நானா வச்சுக்க போறேன். உனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரி சரி, கோச்சுக்காத, பாக்குறேன். அக்கா, ஜாக்கெட் பணம் வந்ததும் வாங்கி தரேன், பொறுத்துக்க. செண்பகம், வாடகையா? ஆமாமா, 3 மாசமா வாடகை பாக்கி இருக்கு. ஏ, போன மாசம் கொடுத்த பணம் என்னாச்சு? அது ஓஹோ, புருஷனுக்காக செலவழிச்சிருப்பீங்க, புனிதவதியார் அப்படித்தானே? யாரோ ஒரு ஏமாளி 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை வாடகைக்கு விட்டா. அவனும் வாடகை ஏத்தல, நீங்களும் ஏமாத்துறத விடல. அந்த கதையில அதுக்கு வாடகை பணம். ஏ, நான் தான் உழைச்சு கொட்டணும்னு தலையெழுத்தா? இந்த வீட்டுல உன் புருஷன் ஒரு ஜென்மம் இருக்குதே, அது உழைச்சு கொட்ட வேண்டியதானே? அவரும் உழைச்சு சம்பாதிச்சுட்டு வரதான் போயிருக்காரு. இன்னைக்கு நெத்தி அடிதான். எவ்வளவு வள்ளி, என்ன மச்சான்? அந்த மண்டபம் தெரியுதுல்ல, அதுதான் நம்ம பெருந்தலைவர் காமராசர் நிலவாலயம். இதுதானா? அட, நம்ம பள்ளிக்கூட தாக்கு வந்திருந்தாரு அவருங்களா? அவரேதான். சுவாமி சுவாமி, நல்லா பாத்துக்க. யோ, எந்த ஊரு? நாணக்காட்டுக்கு மேற்கால இருக்க வல்ல நாடு, அதாங்க நம்ம ஊரு. ஆமா. மெட்ராஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா? இப்பதான் வந்தோம். வேற என்ன இடமெல்லாம் பார்த்த? அண்ணா சமாதியை பார்த்து விட்டோம்ல. அதுவும் பாத்துட்டியா? அப்ப 5 10 ரூபாய் எடு. எதுக்கு? யோ, இங்க எந்த இடம் பாக்குறதா இருந்தாலும் ஏன் அனுமதி இல்லாம பார்க்க முடியாதியா? இதெல்லாம் பகல் கொள்ளையா இருக்கு, 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். சுத்த காட்டனா இருக்கிய. இந்த இடத்தெல்லாம் நான் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கேன். உயிரே வேணாலும் கொடுக்க மாட்டேன். என்ன கொடுக்க மாட்டியா? ஏய், போலீஸ் 103 கான்ஸ்டபிள், வாயா, புடிச்சு போய் இவனை. பணம் தர மாட்டேங்கிறான். ஏய், என்ன நினைச்சிட்டு? எதுக்கு மச்சான் தகராறு? காசு கொடுத்துருங்க. மூதேவி, நீ சொல்றதுனால நான் கொடுத்துறேன். எடியா எடியா. இனிமே எந்த இடம் பாக்குறதா இருந்தாலும் எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஐயாவோட விலாசம் நீ எனக்கு கடிதாசி போடு, நான் விலாசம் எழுதுறேன். சந்தோஷம். சரியான இழுத்து வாயங்க. இன்னைக்கு நெத்தி அடிதான். சரியான இடிச்ச வாயன். நாம அந்த எல்ஐசியை பார்த்த மாதிரி அதை சொல்லல, அதை சொன்னா அதுக்கு ஒரு 5 ரூபாய் கேட்டிருப்பான். அட ஆமா. வாங்க அலிபாபா. யார சொல்ற? உங்களத்தான். ஆமா, இன்னைக்கு எங்க கொள்ளையடிச்சீங்க? மெட்ராஸ்ல தான். மெட்ராஸ்ல இன்னுமா பாக்கி வச்சிருக்காங்க? ஏன் அலிபாபா, இன்னைக்கு எவ்வளவு கொள்ளையடிச்சீங்க? என்னம்மா அது, பெத்த அப்பனை போய் அலிபாபா அலிபாபான்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்பான்னு ஆசையா கூப்பிடக்கூடாதா? இப்ப இல்ல, எப்பவுமே உங்களை அப்பான்னு கூப்பிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால என்ன, பரவாயில்ல. சார், நில்லுங்க. என்ன மறைச்சு கொண்டு போறீங்க? அது 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 ஒண்ணு இல்ல. ஆமா, பூ வாங்கிட்டு வந்திருப்பீங்களே. இதோ. ஒரு மாதிரியான புஸ்தகமும் வாங்கிட்டு வந்திருப்பீங்களே. நெத்தியடி. போங்க, உள்ள அம்மையார் காத்துட்டு இருக்காங்க. இதான் பெட்ரூம்க்கு வழி. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காளா? பாரு, எஞ்சல்ல குட்டி, எங்கண்ணு குட்டி. நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு என்ன. மனுஷனுக்கு காரியம் முக்கியமா,
இல்ல வீரியம் முக்கியமா? இன்னைக்கு நெத்தி அடிதான். பாரு பாரு பா. என்ன பார்க்க என்ன வச்சிருக்கீங்க? அங்க இருந்து கேட்டா உட்காரு. இத பாத்தியா? பூ வாங்கிட்டு இருக்கேன். பூ வேணா ஒண்ணும் வேணாம். ஏன் மூட் அவுட்டா? பூ வாங்குறதா வாங்கிட்டு வரீங்க, அவளுக்கு தெரியாம வாங்கிட்டு வந்தா என்னவா? அட குழந்தை பொறுப்பு எல்லாம் பேசு, அதை பெருசு பண்ணிக்கிட்டு திரும்பு. பாரு. என்னங்க, உங்க குரல் ரொம்ப இனிமையா இருக்கு, ஒரு பாட்டு பாடுங்களேன். பாட்டா? ம் பாடுறேனே. காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே, அப்படி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே, நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே, காண வந்த காட்சி என்ன காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே. மூளை இருக்காயா? உனக்கா எனக்கா? சாப்பிடுறதுக்கயா? முன்னால வந்தவங்களுக்கு இருந்துச்சு, இப்ப இல்ல. ஈரல் இருக்கு, வேணுமா? ஈரலா? எனக்கு அது இல்ல, வேணாம். இப்படி குடிச்சா ஈரல் மட்டும் இல்ல, ஆளே க்ளோஸ். நல்லா பார்த்தாம கையில புடிச்சான், ஏய். கையில புடிச்சான். அதை ஏன்டா வேலை இல்லாம கையில புடிச்சிட்டு அலையிற? மாமா இங்க வேலை இருக்குன்னு சொல்லி தானே ஊர்ல இருந்து என்ன கூட்டு வந்தா. ம். இன்னும் வேலை கொடுத்த சொல்லு. உனக்கு இங்க வேலை இல்ல, கடத்தெருவுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரியா? காய்கறி தானே வாங்கிட்டு வரேன். ஆமா மாமா, நான் குழந்தை பையன் நினைச்சுக்கின்னு வேலை அதிகமா கேட்டானா? அடிச்சு பேசி வாங்கிட்டு வரா. அடிச்சு பேசியா? வாங்கிட்டு வரேன். சரி சரி, துட்ட கொடு. இந்த பணம் கொடு. இந்த லிஸ்ட்ல உள்ள காய்கறிய வாங்கிட்டு வந்துரு. ம். ஏம்பா, என்னப்பா? கத்திரிக்காய் என்ன வேலை? கிலோ 4 ரூபாய். மிளகா 2000 ரூபாய் கிலோ. அந்த கேரட்டு 6 ரூபாய் கிலோ. 6 ரூபாவா? ஏடா அடிச்சா? எங்க மாமா சொல்லிச்சிய, எதுவா இருந்தாலும் அடிச்சு புடிச்சு வேலை காலிட்டாச்சு. அடிச்சு பிடிச்சு கேக்குறா. டேய் காளே கபாலே, டேய் காளே கபாலே, ஓடி வாங்க. காற்று திரும்புமா. பாரு, நேற்றுக்கு நான் ஒரு புஸ்தகம் வாங்கி கொடுத்தேனே, அது 27 பக்கம். எப்படி? நீங்களும் உங்க புஸ்தகம் ஏன் நல்லா இல்லையா? அட அது இல்லைங்க, அதுல கடைசி பக்கத்தையே காணோம். கவலைப்படாத, அசத்துற மாதிரி இன்னொரு புஸ்தகம் நாளைக்கு வாங்கிட்டு வரேன். எல்லாத்துலயும் நான் நெத்திடியாச்சே. அம்மா, எங்க இந்த வீட்டு சர்வாதிகாரி? யாரா? அதான் உன் பொண்ணு. இன்னைக்கு காலேஜ் லைப்ரரி ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, எங்க போனா? வேலைக்கு போயிட்டு காலேஜ்ல ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா. காலேஜுக்கா? போச்சு போச்சு, என் மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீ இங்கே இரு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு. என்னடா? அவளே வரட்டும், நான் வாங்கிக்கிறேன். நான் முக்கா திருடனா, நீ முழு திருடனாச்சே. பொறுப்பு இல்லாத பையன், சம்பாதி கூட விட மாட்டேங்க நானே. டேய் குமாரு, என்னம்மா சாப்பிடாம போறேடா. மத்தியானத்துக்கு பழைய சோறு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போ. எப்ப நான் காலேஜுக்கு பழைய சோறு எடுத்துட்டு போயிருக்கேன்? நான் சாப்பிடுற சோறே வேற. அம்மா, யாரு? உள்ள வாங்க. இதானே 10ஆம் நம்பர் வீடு? ஆமா, நீங்க யாரு? நான் சென்சஸ் ஆபீஸ்ல இருந்து ஜனத்தொகை கணக்கெடுக்க வந்திருக்கேன். இங்க யார் யார் இருக்கீங்க? இருமலோட அப்பா, காச நோயோட அம்மா, பசியை தவிர வேற எதுவுமே தெரியாத என் தம்பி, இதையெல்லாம் பார்க்க முடியாம தவிக்கிற என் தங்கச்சி. சரி, உங்க குடும்பத்தோட மாத வருமானம் எவ்வளவு? நிச்சயமா சொல்ல முடியாது. இப்படி சொன்னா எப்படிமா? கூடவும் இருக்கலாம், குறைச்சும் இருக்கலாம். இந்த வீட்டுல வேலை பாக்குறது யாரு? நான் தான். என்ன வேலை? உங்களை தாமா கேக்குறேன். விபச்சாரம். நாரீஸ்தனபர நாபீதேசம் த்யக்த்வா மாகா மோகாவேசம் ஏதன் மாம்ச வசத விகாரம் மனச விசிந்தய பாரம் வாரம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். அப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம்? பிச்சுமுடி, அப்படின்னா இந்த பெண்களுடைய உடம்புல இருக்கிற சில கவர்ச்சிகரமான அங்கங்களை பார்த்து அதுல மனச பறி கொடுத்துடாம, அதெல்லாம் கேவலம் மாமிசத்துக்கும் அசுத்தமான ஜலத்துக்கும் சமானம்னு நினைச்சு மனசை கட்டுப்படுத்தி வாழணும்னு பெரியவா சொல்றா. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம். இல்ல என்ன விலை? 3 ரூபாமா. பக்கத்து வீட்டுல 2000 ரூபாய் கொடுத்தா? பக்கத்து வீடு வேற, 10ஆம் நம்பர் வீடு வேற. பஜ கோவிந்தம். சரி சரி போடு. கோவிந்தம்.
மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது மல்லிகை வாசன மந்திரம் போடுது மம்முதராசனின் மையல தேடுது மானே தேனே கட்டிக்குடி அடமாமே தோட தொட்டுக்கடி இந்தாப்பா லாண்டரிக்காரர இங்க அயன் போடுற மாத்திரம் வச்சுக்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் போடாத. சரிங்க சாமி. பிச்சமணி, இப்ப நீ செஞ்சது தப்பு இல்ல. இந்த மாதிரி தப்பான எண்ணங்கள்லாம் உன் மனசுல வரக்கூடாது. அப்படி ஒன்னையும் மீறி வந்ததுன்னு வச்சுக்கோ, பகவான் கிட்ட உண்டியல் வச்சிருக்கேன் பார், அதுல கொண்டு போய் 1 ரூபாயை போட்டுடும். இப்போ இந்த 1 ரூபாயை கொண்டு போய் போடும். உங்க பையன் அந்த பொண்ணை ஒரு மாதிரியா பாத்துட்டானு தானே உண்டியல்ல காசு போட சொன்னீங்க? ஆமாமா, 10ஆம் நம்பர் வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்ததுல இருந்து இந்த தெருவனுடைய புண்ணியத்தன்மையே போயிடுச்சுமா. ஈஸ்வரா, அது போட்டோம். நீ பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிட்டியாமா? எல்லாம் தேய்ச்சிட்டேயா. ஐயா. என்னம்மா? வந்து சொல்லுமா. ஒண்ணு இல்லையா, எங்க அண்ணனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும். ஒரு 100 ரூபாய் இருந்தா கொடுத்தீங்கன்னா எனக்கு சம்பள பணம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துறேன். எனக்கு வர வேண்டிய பணம் வர இன்னும் 2 நாள் ஆகுமே, வந்தவன கொடுக்கட்டுமா? வேண்டாம் ஐயா, ஃபீஸ் இன்னைக்கே கட்டி ஆகணும். நான் வேற இடத்துல கேட்டுக்கிறேன். வரேன்யா. சரிம்மா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இந்தம்மா, இங்க வா. என்னம்மா பாக்குற? உன் அண்ணன் படிப்பு செலவுக்காக நீ எல்லார்கிட்டையும் பணம் கேட்கறத பார்த்த. நான் தரேன், இந்தா. இனாமா இல்ல, கடனாத்தான். என்னம்மா யோசிக்கிற? இது செல்லுமா செல்லாதானா? நம்ம சேர்மன் கொடுத்ததுதான், நிச்சயமா செல்லும். அவரு கள்ள ஓட்டு வாங்கி ஜெயிச்சவர் தான். ஆனா இங்க நல்ல நோட்டா தான் கொடுப்பாரு. இது இனாமா இல்ல, கடனாத்தா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் கவனி, எங்க இருந்து வர்ற? வீட்டுல இருந்து வர்றான். சரி, போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. ஒரு சோடாவா? சொன்னதை செய், போடா. ஏன் இப்படி கூற? கூறதுக்கு நான் என்ன செய்யல, போடா. இந்த சோடா. டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்ன இப்படி கொண்டாந்தா எப்படிடா குடிக்கிறது? உடைச்சு கொண்டாடா. உடச்சு கொண்டாடுதா? சொன்னதை செய், போடா. இத முதல்ல சொல்லிருக்கா. என்னடா இது? சோடா. நீ தானே உடச்சு கொண்டா சொன்ன. உடச்சு கொண்டான்ட்டான். எப்படி? என்னடா மணி சத்தம் கேக்குது? நீதான் காய வச்சுக்கிறியா? போடா போடா. இது அக்காட்ட சொல்றாரு. ஐயோ, உங்களுக்கு என்ன வேணும் சார்? எனக்கு ஒரே ஒரு டீ கொடுப்பா. உங்களுக்கு? எனக்கு அவ்வளவுதான் பில்லு கொண்டா. சரிங்க. இந்தாங்க உங்களுக்கு 50 பைசா. உங்களுக்கு 30 ரூபா. டேய், அந்த பில்லை என்கிட்ட கொடுறேன். நமக்கு 50 பைசா. இந்தப்பா சர்வர். என்ன சார்? இந்தப்பா சர்வர், நீ எனக்கு கொடுத்த பிள்ளை எங்க போட்டேன்னு தெரியல, காணோம். 50 பைசா தானே சார்? ஆமா. பரவாயில்ல, போங்க சார். 50 பைசா. நமக்கு 50 பைசா. 50 பைசாவா? ஆமாங்க. போங்க.
நல்ல வியாபாரம். இங்க அண்ணன் இன்னும் காணோம். என்னடா ஒரு நிமிஷம் தோந்துடுறேன். இந்த அண்ணன் நீ கேட்ட 100 ரூபாய். இங்க வந்தது அண்ணன் ஒரு முறை கொண்டாடணுமா? சரி சரி போ. யார் அது? கூடகாரி. எங்க அம்மா அவகிட்ட பணத்தை கொடுத்து அமைச்சிருக்காங்க. என்ன செண்பகம், எப்படி இருக்க? என்ன பாக்குற? ஒண்ணு இல்ல, இந்தாங்க. வழியிலேயே யாராவது சாப்பிட்டாங்களா? அன்புள்ள மகன் பரந்தாமனுக்கு உன் அம்மா எழுதுவது, மாச கடைசியா இருப்பதால் கையில் பணம் இல்லை, அக்கம் பக்கம் கடன் கேட்டும் கிடைக்கவில்லை, நடுத்தர வர்க்கத்தின் தலைவிதியே இதுதான். எனவே நானும் சாப்பாடு கொடுத்திருப்பது போல் நடித்திருக்கிறேன். நீயும் சாப்பிட்ட மாதிரி நன்றாக நடித்து விடு. இப்படிக்கு உன் அம்மா. செண்பகம், என்னங்க இவ்வளவு நேரமா சாப்பிடுறதுக்கு? சாப்பாடு இன்னைக்கு பிரமாதமா இருந்தது. அப்படி என்ன சாப்பாடு? வெண்டைக்காய் சாம்பார், பூண்டு ரசம், A1. நானே ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கேரியரையும் கழுவி வச்சிட்டேன். உனக்கு வேலை மிச்சம். பட்டேன். அம்மா, ரொம்ப நன்றிம்மா. இந்தாங்க, நேத்து நீங்க கொடுத்த 100 ரூபாய். கொஞ்சம் இருமா. என்ன பாக்குற? நேத்து மத்தியானம் உங்ககிட்ட கொடுத்த பணம் ராத்திரியே உங்க அண்ணன் மூலமா இங்க டெலிவரி ஆயிடுச்சு. நம்ப முடியல. இதாம நன்றி கிட்ட உலகம். நீ கால்ல செருப்பு கூட இல்லாம இந்த வேகாத வெயில்ல கூடையை சுமந்து உன் குடும்பத்துக்காக உழைக்கிற. ஆனா உங்க அண்ணன் இப்படி எல்லாம் கெட்டழிஞ்சு போறான். இனியாவது புத்தியோட பழச்சுக்க பாரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். சரிங்க, இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். அதான் நான் கொடுத்த ரூபாய் வந்துடுச்சுன்னு சொன்னேன்ல. ஆனா என்ன, கொஞ்சம் உடம்பு வலி. பரவாயில்ல, நீ போமா போமா. என்ன பாக்குறீங்க? இந்தாங்க வாங்கிக்கங்க அப்படின்னு உங்க கூட பிறந்தவ சொல்லல, கூடக்காரி சொல்ற. காலேஜ் ஃபீஸ்க்காக வாங்கிட்டு போன பணத்தை 10ஆம் நம்பர் வீட்டுல கட்டினீங்க. இப்ப இந்த பணத்தை எத்தனாம் நம்பர் வீட்டுல கட்ட போறீங்க அப்படின்னு நான் கேட்கல, கூடக்காரி கேக்குறேன். புத்தகத்தை எத்தனை நாள் சுமக்கிறது? ஒரு சேஞ்சுக்கு பொண்ணை சுமக்கலான்னு பொறுக்கித்தனமா ஆசைப்பட்டீங்களா அப்படின்னு நான் கேட்கல, கூடக்காரி கேட்கிறேன். உடம்பு வலிக்க நான் 15-16 கேரியரை சுமந்துட்டு வரேன். நீங்களும் 15-16 வயசு பொண்ணை சுமந்துட்டு வந்திருக்கீங்க. பாவம், உடம்பெல்லாம் வலிக்குமே, ஒத்தனை கொடுக்கட்டுமா அப்படின்னு நான் கேட்கல, கூடக்காரி கேட்கிறேன். சூடு, சொரணை, மானம், வெக்கம், ஐயோ இதெல்லாம் நமக்கு எது? சோத்த தின்னா பரவாயில்ல,
நமக்கு வேண்டியது காசாச்சே, புடிங்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்கல, கூடக்காரி கேக்குறா. ஐயாவுக்கு கைமா கொடு, அம்மாவுக்கு குருமா கொடு. இந்தாங்க ஐயா சாப்பாடு. ஏமா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ வயசு பொண்ணு, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறிய, உன் வீட்டுல உழைக்கிறதுக்குன்னு ஒருத்தருமே இல்லையா? ஏன் இல்ல, இருக்காங்க. ஆனா வேலைதான் பார்க்க மாட்டாங்க. யாருமா? என்ன பெத்தவர்தா. அவரை வர சொல்லு, நான் வேலை போட்டு கொடுக்குறேன். அவரையா? இங்கயா? ஹோட்டல் வேலைன்னா கேவலமா நினைக்கிறியா? டெய்லி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும், அதான் வேலை. இல்லையா வந்து. நீ போம்மா, போய் அவரை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிங்க. ஒன்னு ரெண்டு ரெண்டா கரெக்டன் ஆவல் காவல் மஸ்கிட்டன் ஏமாமா, நம்ம கடையில தான் எறா புட்டு, சொரா புட்டு, பொறா புட்டுன்னு பல ஐட்டங்கள்லாம் இருக்குதா. அதை விட்டுட்டு நீ என்னடா வீட்டு சாப்பாடு கொண்டாந்து சாப்பிடுறீங்க, என்னத்தான்? நம்ம ஹோட்டல்ல மனுஷன் சாப்பிடுவாங்கடா. ஏன்? நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டா வயிறு கோளாறு ஆயிரும். அதனாலதான் டெய்லி வீட்டுல இருந்து கொண்டாந்து சாப்பிடுறேன். அப்படியா? வீட்டுடு. ஏன்பா தினமும் இந்த ஹோட்டல்ல தான் சாப்பிடுறீங்களா? ஏன்? இந்த ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டா வவுத்துன்னு வரும். என்ன சொல்ற? மெய்தான். இந்த கடை முதலாளிக்கிறார் எங்க மாமா, இந்த கல்லாப்பட்டியில உட்கார்ந்துருக்காரு பாரு, அவரே வீட்டுல இருந்து தருவிச்சு சாப்பிடுவாரு. ஏதோ பாவம் நீங்க சாப்பிடுறீங்க, உங்க கதி என்ன ஆக போகுதோ? கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, வாங்கயா போலாம். சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணா. எங்க போறீங்களா? காமாட்சி அம்மா, இன்னைக்கு நல்ல வருமானம் வரணும். காசு சாப்பிடல போயா. 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 காசு சாப்பிட போயா. காசு சாப்பிடல போயா. காசு சாப்பிடல போயா. ஏமாப்ல, இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல யாருமே சாப்பிடாம போறாங்களே, என்ன விஷயம்? சாப்பிட வேணான்னு எல்லாருக்கும் நான் தான் சொன்னேன். ஏன் கூட்டாங்க. ஏன்? நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டா வவுறு கெட்டு போகும்னு நீ தானே சொன்ன. இத்த அவங்க கிட்ட சொன்ன, எல்லாரும் விட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல தலைக்கறியே நீதான். அக்காவாவது சுக்காவாவது, இனிமே இங்க உனக்கு வேலை இல்ல. ஒழுங்கா உங்க அக்கா கிட்ட போய் இருந்துக்க போ. அக்காட்ட போய் போடா. போடா ரப்பர் முஞ்சி தலையா. நீ அவ்வளவு பசிய? என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? கனமா இருக்குன்னு கல்ல போட்டு அமைச்சிருப்பாங்களா? பூண்டு ரசம். ஐயோ, வெண்டைக்காய் சாம்பார். கடை வாங்கிருப்பாங்களா? என்ன சார், இன்னைக்கு எப்படி சாப்பாடு? பிரமாதம். வெண்டைக்காய் சாம்பார், பூண்டு ரசம் A1. எங்க அம்மா அசத்திட்டாங்க. யாரு? அம்மாவா? ஆமா, பத்த. அம்மா, அம்மா, இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பாரும் பூண்டு ரசமும் A1. என்னடா சொல்ற? அதேதான் சொல்றேன். வெண்டைக்காய் சாம்பாரும் பூண்டு ரசமும் A1. என்னடா விளையாடுறியா? என்ன? நான் உனக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பவே இல்லையே. நீ சாப்பாடு கொடுத்து அனுப்பலையா? யாரு? வரேன். யார் நீங்க? என்ன வேணும்? இங்க செண்பகம்னு எங்க அக்கா தான். உங்க அக்காவா? உங்க பேரு? பரந்தாமன். எங்க வேலை பாக்குறீங்க? ஏஜிஎஸ் ஆபீஸ்ல.
அவ வேலை முடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரல. சரி. ஹலோ ஏஜி சர்வீஸ், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? அது நான் அவங்க கிட்டயே சொல்லிக்கிறேன். யோ செண்பகம், செண்பகம், செண்பகம் நெல்லு. உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்கு? அம்மா, இன்னைக்கு என்னோட சாப்பாட்டு கேரியர்ல சாப்பாடு எப்படி வந்துச்சு? அது உங்க அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இல்ல, எங்க அம்மா வெறும் கேரியர் தான் கொடுத்து அனுப்பிச்சாங்க. வெறும் கேரியரா? அப்ப நேத்து வெண்டைக்காய் சாம்பார் பூண்டு ரசம் பிரமாதமா இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் பொய்யா? அது வந்து இந்த சோத்து கூடக்காரிக்கு வெயிட்டான கேரியருக்கும் வெறும் கேரியருக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியும். இல்ல, நான் வந்தது நன்றி சொல்லவா? இத பாருங்க, உங்களை மாதிரி நல்லவங்க வயிறு காலியா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? இதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இப்பதான் ஒரு ஆம்பளை உன்னை வீடு தேடி வந்துட்டு போறான். இனிமே தினமும் எத்தனை பேர் தேடிட்டு வர போறானுங்களோ? இது பொம்பளைங்க கொடுத்தல நடத்துற விடா தேவடியா விடா? நல்லா கேளுடா. அட, இப்ப என்ன ஆச்சுன்னு ஆளுக்கால் நல்ல தமிழ்ல பொழிஞ்சு தட்டுறீங்க. அக்காய், ஆபீஸ்ல வேலை பாக்குறாருல பறந்தாம, அவர்தான் உன்னை தேடிட்டு வந்தாரு. ஓ, தினமும் 1000 ஆம்பளைங்களை தேடி நான் போலாம், ஆனா என்ன தேடி ஒரு ஆம்பளை வரக்கூடாதோ? என்னடி சொல்ற? ஆபீஸா நான் கேரியர் கொண்டு போய் கொடுக்கறது ஆம்பளைங்களை தேடித்தானே, அத சொல்ற. நம்ம குடும்ப மான மரியாதை என்ன ஆகுறது? இது வரைக்கும் எந்த ஆம்பளையும் இந்த வீட்டை தேடி வந்ததில்ல. இத ஒரு ஆம்பளை சொன்னா நல்லா இருக்கும். குமாரே, நெத்தி அடி. ஏண்டி, என்ன திமிர் இருந்தா இந்த பேச்சு பேசுவ? உன்னை சொல்லி குத்தல்ல, கேவலம் நீ ஒரு கூடக்காரி தானே. கூடக்காரியா? நான் கூடக்காரினா நீங்க இல்ல? ஓடுமா அம்மா, தாயே பிச்சை போடுங்கம்மா. காசி பணம் கேட்கலையே, கோயிந்தா கோயிந்தா. கஞ்சி தண்ணி ஊத்துதாயே, கோயிந்தா கோயிந்தா. கருணை உள்ளம் கொண்டவளே அம்மா, தாயே பிச்சை பிச்சை போடு தாயே. என்னம்மா, என்னாச்சு? உங்களை எல்லாம் நினைச்சா பாவமா இருக்கு. பாவப்படுற அளவுக்கு நாங்க என்ன பிச்சைக்காரங்களா? புரிஞ்சுக்கிட்டா சரி. அரிசியில கல்ல கலக்குறானா? என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது, நான் ரொம்ப கட்டிக்காரன். வாழ்க பாரதம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். யார் நீங்க? நான் பட்டாளத்துல 10 வருஷமா வேலை பார்த்தேன் சார். இந்த பாகிஸ்தான் சண்டையில என் கால் போயிடுச்சு. அப்படியா? டேய், ஐயாவுக்கு ஒரு கோழி கால் கொடு, சாப்பிடு போங்க. சார், என்ன நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பிச்சைக்காரன் இல்ல சார், மானஸ்தன். இந்த நாட்டுக்காக உழைச்சவன். எனக்கு வர வேண்டிய பென்ஷன் பணம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காவது பென்ஷன் லேட் ஆகுது, சில பேர் பென்ஷனை எதிர்பார்த்து அவங்களே லேட் ஆயிட்டாங்க. யூ ஆர் கரெக்ட் சார். என்ன நம்பி 4 ஜீவன் இருக்கு. என்னால என்ன பண்ண முடியும் சார்? நீங்க ஒரு 50 rupees கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எம்ஓ பண்ணிடுவேன். என்னங்க நீங்க உங்கள மாதிரி துரோகிகளுக்கு உதவி செய்ய, தியாகிகளுக்கு உதவி செய்யறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இத திருப்பி கொடுக்கவே வேண்டாம், வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம். பாரத மாதா கி. என்ன தேசப்பற்று, என்ன தேசப்பற்று. அது ரத்தத்திலேயே ஊர்னதுங்க. உங்க மாதிரி ஜென்டில்மேனுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. அடுக்குமொழி பிச்சைக்காரன் போட்டிருக்கு. டேய், அங்க உட்கார்ந்திருக்க அக்காவுக்கு ஒரு சுக்கா கொடு. லெப்ட்ல ஓடி ஓடி, அப்படியே ரைட்டுக்கு வா, ரைட்டுக்கு வா. பயப்படாத, கீழே இறங்கு, கீழே இறங்கு. ஆஹா ஆஹா, என்ன சுகம். அடடே, ரொம்ப முக்கியமான வேலை நடக்குது போல இருக்கு. ஆமாமா, தண்ணி அவ்வளவு சுத்தமா இல்ல, கொஞ்சம் டெட்டா வாங்கி கொடு. நீ சொரி. டேட்டால் தானே, வாங்கிட்டா போச்சு. கொஞ்சம் எதிர்க்கிறீங்களா? பரவாயில்ல பரவாயில்ல. அட எதிரியா? ஏயா,
இப்படி சோம்பேறித்தனமா வாழ்றதுக்கு ஒரு வெக்கமா இல்ல? இந்தியாவுல ஜனத்தொகை அதிகம், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில பெரிய கியூ நிக்குது. எவன் வேலை தரான்? நான் உங்களுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்றேன், செய்வீங்களா? எந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல்ல. ஹோட்டல்லையா? ஐயே, அங்க காய்கறி வாங்குற வேலைதான். காய்கறி வாங்குறதா? அதுலயும் கமிஷன் அடிக்கலாமே. தேடிதான். செண்பகம், வேலைக்கு போக நான் தயார். கூட்டிட்டு போக நானும் தயார். பொறுப்படுங்க. போதும் போதும், நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த வீடுதான். உண்மையே பேசணும், உழைக்கணும், அவ்வளவுதான். அதிசயமா இருக்கு. கால் இல்லாதவன் சைக்கிள் ஓட்டுறானே. வணக்கம்யா, இவர்தான். உங்க அப்பாவா? இது என்ன கட்டக்காலா உண்மை காலா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நேத்துக்கு இந்த ஆளு என்கிட்ட வந்து கால் நோண்டி என்ன நம்பி 4 ஜீவன் இருக்கு அப்படின்னு காசு வாங்கிட்டு போனாரு. ஏம்மா, இதுக்கப்புறமும் இந்த ஆளுக்கு வேலை கொடுங்கன்னு சொல்ல மாட்டேன். கொடுத்தா உங்களையே வித்தாலும் வித்துருவாரு. செயின் எத்தனை பவுனுங்க? சீக்கிரம் கூட்டு போம்மா. அடியே, கதவை இழுத்து மூடு. உங்க காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிற, பிச்சை எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த வீட்டுல சோறு போடலையா? இல்ல துணிமணி இல்லையா? நான் வேலை செய்யற இடத்துலயாவது என்ன கொஞ்சம் கௌரவமா இருக்க விடுங்க. சரி சரி, மன்னிச்சிட்டேன். நானும் கௌரவமானவன் தானே. இனிமே இந்த மாதிரி பிச்சைக்கார இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டு போகாத. என்ன தேய்ச்சிட்டு கோழி அடிச்சு சாப்பிடும் போல் இருக்கு. துட்டு வச்சிருக்கியா? திருந்தவே மாட்டீங்களா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? நிறுத்து. எனக்கு வெக்க, மானம், சூடு, சுரணம் எல்லாம் உண்டு. ₹1 சம்பாதிக்காம இனிமே இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். பாத்தியா? துண்டு தாண்டறேன். வரேன். என்னங்க கூப்பிடாதே. இருந்தாலும் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். எங்க வேலைக்கு போறது, எப்படி சம்பாதிக்கிறது? சார், வாங்க. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. இந்த தெருவுல வீடு வாடகை கிடைக்குமா? வாடகைக்கா? கிடைக்கும் கிடைக்கும். எந்த வீடு? இதோ இந்த வீடுதான். அப்போ வீட்டை பார்க்கலாம். 4 கிழமையெல்லாம் பாக்குறது இல்லையா? நேத்துக்கு அஷ்டமி, இன்னைக்கு நவமி. நாளைக்கு வந்து பாருங்க. ரொம்ப நல்லதுங்க. போயிட்டு வா. வாங்க வாங்க. மெட்ராஸ் புதுசா? ஏன்? வீடு பார்க்க வரும்போது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கணும். எவ்வளவு வேணும்? எவ்வளவு இருக்கோ அவ்வளவு கொடுங்க. என்கிட்ட 50 ரூபா இருக்கு. டோக்கன் அட்வான்ஸ் தானே, இது போறோம். நல்லதுங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. நெத்தி அடிதான். என்னடி இது? தலை எப்படி வச்சிருக்க? ஒரே பேனா இருக்கு. நில்லுமா. என்ன கொட்டி போட்ட பூனை மாதிரி வளாத்துற? பேச மாட்டேன். நேத்துக்கு அவரை திட்டி அனுப்பிச்சிட்ட. ராத்திரி பூரா வரவே இல்ல. எங்க போனாரோ என்ன ஆனாரோ நான் கடந்து தவிக்கிறேன். உனக்கு கேள்வி கிண்டலுமா இருக்கா? கழுத கெட்ட குட்டிச்சவரு இந்த வீடு. நிச்சயமா வந்துருவாரு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. வாங்க வாங்க. ஸ்ரீல ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகளே. என் மனசை புண்படுத்தாத. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ நான் புது மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். இப்பவாது என்ன அப்பான்னு கூப்பிடுமா? இப்ப இல்ல, எப்பவுமே உங்களை அப்பான்னு கூப்பிடுவேன்னு நான் நினைக்கல. செண்பகம், இன்னுமா என் மேல உனக்கு நம்பிக்கை வரல? நீ சொன்ன முதலாளி கிட்ட போனேன், கெஞ்சி கதர்னேன். அவரும் எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டாருமா. இங்க பாருமா, அவர் கொடுத்த அட்வான்ஸ். நீங்க சொல்றதெல்லாம் சத்தியம்மா. தெய்வம் ஒண்ணு இருக்க. எப்படியோ நீங்க மனசு மாறினா சரிதான். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க இப்படி திருந்துவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அடுத்த வாரமே கோயிலுக்கு போய் மாவிளக்கு ஏத்தணுங்க. அடங்க புராண. சத்தியமா நான் நினைச்ச நீ சொல்லிவிட்ட. அடுத்த வாரம் இல்ல, இப்பவே எல்லாரும் குடும்பத்தோட கோவிலுக்கு போறோம். மாவிளக்கு ஏத்துறோம். எல்லாரும் புறப்படுங்க. வீட்டை பூட்டி சாவியை நான் எடுத்துக்கிறேன். எல்லாம் ஒரு நித்தியடிதான். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. எனக்கு நேரமாச்சு, நான் சாப்பாடு கொண்டு போகணும். உண்மைதாம்மா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. நீ எங்க இருந்தா போயிட்டாடா?
புறப்படுங்க. பூட்டு சாவி எங்க? வாசல்ல இருக்குங்க. வாங்க. ஐயய்ய, என்னங்க என்னாச்சு? வேலை கிடைச்சா காணிக்க போறதா ₹1 மஞ்சள் துணியில கட்டி வச்சிருந்தேன். அத வீட்லயே விட்டு வந்துட்டானே. ஐயோ, யார் குத்த இருந்தாலும் சாமி குத்த இருக்க கூடாதுங்க. வாங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கா நீ ஏன் வீட்டுக்கு போனோம்? நீ முன்னாடி போயிட்டே இரு, நான் காணிக்க பணத்தை எடுத்துட்டு பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். சாவியை கூட. சீக்கிரமா வந்துருங்க. எனக்கு என்ன பொறுப்பு இல்லையா? நான் தான் எதுலயுமே நெத்தி அடியாச்சே. போயிட்டு எப்படி வீடு பிடிச்சிருக்கா? நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாருங்க, எனக்கு இந்த வளவள கோகல வியாபாரமே பிடிக்காது. எல்லாத்துலயுமே நெத்தி அடிதான். பட்டணத்துல உங்களுக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்காதுங்க. என்ன இது எல்லாமே அப்படி இப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி குடியிருந்தவங்க என்ன காலி பண்ண போல இருக்க? அது ஒண்ணு இல்ல, ஜப்தி கேஸ். ஒழுங்கா வாழை கொடுக்கல, அதனால எல்லா சாமானையும் வாங்கி வச்சுக்கிட்டோம். பொறுப்பு இல்லாத குடும்பங்க. ஒரு அப்ப இருந்தான் பாவம், அவன் என்ன செய்வான், உழைச்சு உழைச்சு ஓடா போயிட்டான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் உபயோகப்படுத்திங்க. ஆனா ஒண்ணு, நீங்களும் ஒழுங்கா வாழை கொடுக்கல, உங்களுக்கு இதே கதிதான். நான் எல்லாத்துலயுமே நெத்தி அடிதான். நான் அப்படியெல்லாம் இல்லைங்க, கரெக்டா வாடகை கொடுத்துருவேன். ஆமா, வாடகை எவ்வளவு? அட்வான்ஸ் எவ்வளவு? ₹1000 அட்வான்ஸ், ₹150 வாடகை. நீங்க எப்ப குடித்தன வர போறீங்க அதை சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரமே நல்ல நேரம், சாயந்தரமே வந்துடுறோம். சாயந்தரத்துக்குள்ள அவசியம் வந்துடணும், இல்லன்னா அவங்க வந்துருவாங்க. யாரு? வேற யாராவது வந்துருவாங்க. பட்டணத்துல வீட்டுக்கு டிமாண்ட் அதிகம். இந்தாங்க அட்வான்ஸ். இந்தாங்க பூட்டு சாவியே. 1 2 3. வர வர நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எந்த ஊரு? தஞ்சாவூர். என்னம்மா, கோயில் நிறைய சாத்தியாச்சு, இன்னும் அப்பாவை காணோம். அவர் ஒரு இடத்த சொல்லிட்டு 9 இடம் சுத்திட்டு இருப்பாரு. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, சாவி உங்க அப்பா கிட்ட இருக்க. கவலைப்படாதுமா, அப்பதான் சொல்லி கொடுத்திருக்கார்ல, ஏப்பின் இருக்கு. ஏமா, அப்பா வீட்லயே இல்ல, எங்கதான் போயிருப்பாரு? தெரியலையே, எங்க போனாரோ என்ன ஆனாரோ. என்ன, அவர் உங்க கூட வரலையா? வரலம்மா, நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருங்க, நான் பின்னாடியே வரேனாரு. கோயிலுக்கும் வரல, இங்கேயும் இல்ல. என்னம்மா யோசிக்கிற? இல்ல, இங்கேயோ இடிக்குது, பாக்கலாம் வாங்க. ஏன் ஓமகுச்சி, யாய நீ என்னமோ வர வைக்கிற போற, என்ன விஷயம்? யோ திலியா, அவ கேக்குறான்ல, பதில் சொல்ல. யோ நிலியா, இந்த ஆள் இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். எல்லாத்தையும் தூக்கி வெளியேற வேண்டியதா. எருவீங்க எருவீங்க. நாங்க இந்த வீட்டுக்கு புதுசா கொடுத்து வந்திருக்கோம். அண்ணாச்சி அண்ணாச்சி. யார் நீங்களா? பூட்டி இருக்கிற வீட்டை திறந்து உள்ள உட்கார்ந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க, யார் நீங்களா? யோ, இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க யாரையா? நாங்க இந்த வீட்டை இன்னையில இருந்து வாடகை எடுத்துக்கோம். இன்னில இருந்தா? 20 வருஷமா நாங்க இந்த வீட்டுல குடியிருக்கிறோம். நீங்க தான் இந்த ஜப்தி கேஸா? இப்ப மரியாதையா எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா? யோ, முதல்ல வெளிய போய். போயா வெளிய. போயா. மரியாதை கெட்டு போய்டும். போயா வெளிய. போயா வெளிய. போயா வெளிய. போயா வெளிய. என்ன நீ போயா வெளிய. போயா வெளிய. சும்மா நில்லுங்க. என்ன எங்க போயா வெளிய. நான் எடுத்துங்க. உங்களுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட்டது யாரு? சீக்கிரம் சொல்லுங்க அண்ணாச்சி, சீக்கிரம் சொல்லுங்க அண்ணாச்சி. யாரு யாரு அவன்? அது அந்த போட்டோல இருக்கானே, அவன் தான் வாடகைக்கு விட்டான். எங்க அம்மாவோட புருஷன் தான். அப்படின்னா? ஐயோ, அவங்க அப்பான்னு அர்த்தம் அண்ணாச்சி. இத பாருங்க, அந்த ஆள் ரொம்ப பொறுக்கித்தனமான ஆளு. அந்த ஆள்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 1000 ரூபாமா? 1000 ரூபாயா? உங்க பணம் உங்களுக்கு திரும்பி வராது. என் மேல நம்பிக்கை வச்சு போங்க, நானே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து தரேன். அதெல்லாம் முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான். போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா இந்த 1000 ரூபாய்க்கு 5000 செலவாகும். அதுக்காக நம்ம அட்ரஸ் கொடுங்க. அம்மா, இந்தாமா எங்க அட்ரஸ். உன்னை பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது, சீக்கிரம் பணத்தை கொடுத்துருமா. எடுங்க அண்ணாச்சி. பாத்தியா உன் புருஷனோட லட்சணத்தை? பாரு,
என்னங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என்ன? அந்த பிசாசு ரொம்ப கோவமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? அந்த பிசாசு என்ன இங்க நிக்க வச்சுதான் குறுக்கு விசாரணை எல்லாம் பண்ணும். நல்ல வேளை இந்த தூணுகிட்ட இல்ல, அந்த தூணுகிட்ட இல்ல. வா. திரும்ப இந்த புஸ்தகத்தை பாரு. வேண்டாங்க. புரிஞ்சு போச்சு. பொண்ணு இன்னைக்கு அதிகமாவே திட்டாலேன்னு வருத்தப்படுற இல்ல? அட அது இல்லைங்க. பார்த்த புஸ்தகத்தை எத்தனை நாளைக்கு தான் பாக்குறதா? புது புஸ்தகமா வாங்கிட்டு கூடாதா? அடே அசத்திப்பட்ட. இதான் வருத்தமா? நாளைக்கு பாரு. உடைய கருநாடு உடலில பூக்காடு, உடைய கருநாடு உடலில பூக்காடு, என்னாடி பொறுத்தாயா எம் பொருத்தம் இத போனா தாளமில்லா பின்பாட்டு, தாளமில்லா பின்பாட்டு, கட்டு கட்ட எங்கூத்து என்னுயிரோ தாயங்கடி ஓர மாமலர் வந்து ஆடுது இது அம்மாரே அம்மாரே. என்னடா ரொம்ப நேரமா நிக்கிறோம், ஒரு கட்டையும் காணோம். டேய் அத பாருடா, ஒரு கட்டை வருது. கட்டைனாலும் கட்ட செமத்தியான கட்டடா. என்ன சொன்ன? செமத்தியான கட்டன்னு சொன்னேன். போங்கடா தேவடியா பசங்களா. உன்ன சொல்லல. ஜெயா ஜெயா, ஜாக்கெட் கட்டியேம்மா, வாங்கிட்டு வந்திருக்க. அவ இங்க இல்ல. எங்க போயிருக்கா? அவளும் இன்னையில இருந்து வேலைக்கு போயிருக்கா. வேலைக்கா? ஆமா, நீதான் சம்பாதிச்சு போடுற திமிர்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறியே, அதனாலதான் அவளை இன்னையில இருந்து வேலைக்கு போறா. என்னமா இது? அவளே ஒரு ரெண்டும் கேட்டா, அவளை போய் வேலைக்கு அனுப்பிருக்கியே. எங்க வேலைக்கு போயிருக்கா? உன்ன மாதிரி வீடு வீடாவும் ரோடு ரோடாவும் அலையிற வேலை இல்ல, கௌரவமான வேலை. ஒரு வீட்டுல குழந்தைய பாத்துக்கிற வேலை. உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ஜெயா எங்க? அதோ அங்க இருக்கா. வா வா. ஏண்டி ஜெயா, ஏன் விளையாட்டுக்கு வரல? இல்ல நான் வரல, நீங்க போய் விளையாடுங்க. ஹாய், அது என்ன காமிக் புஸ்தகமா? இல்ல, இது காமிக்க கூடாத புஸ்தகம். என்ன சார் இங்க நிக்கிறீங்க? ஐயோ, நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே, அழுவுறீங்க. அது எப்படி ஏன் வாயால சொல்லுவேன் தம்பி? பரவாயில்ல, சொல்லுங்க. செண்பகம் இல்ல, நம்ம செண்பகம். செண்பகத்துக்கு என்னாச்சு? காலையில போயிட்டு வரேன்னு வாய் நிறைய சொன்ன பொண்ணுக்கு இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்ல தம்பி. என்னாச்சு சொல்லுங்க. கையெடு தம்பி, கையெடு தம்பி. ஐயோ ஐயோ, செண்பகத்து மேல லாரி மோதி அவளுக்கு காலே போயிடுச்சுங்க. மருந்து இருந்து நிறைய வாங்கணும், கையில காசு இல்ல. அதுதான் மாச கடைசியாச்சு, என்கிட்ட கூட பணம் இல்ல. நான் வேணா யார்கிட்டயே ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க கையில தாங்க இருக்கு, உங்க கையில தாங்க இருக்கு, உங்க கையில தான். இந்தவங்க மணி ஆகிட்டே இருக்க, கையில இருக்கு, வாட்ச் இருக்கு. ஐம் சாரி. இத வேணா வச்சு எங்கேயாவது பணம் வாங்கிக்கங்க, போங்க. ஆபரேஷன் சொல்றாங்களோ, எக்ஸ்ரேன்னு சொல்றாங்களோ, பணம் பத்தாது. இந்த மோதிரம் இது ரோல்டு கோல்டு. ரோல்டு கோல்டா? நீயே வச்சுக்க சார். செண்பகம் எந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க? அது அது ஜிஹெச், தேனாம்பேட்டை, ராயப்பேட்டை. அம்மா வாமா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? மடியில நடி. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சொல்லுடி, என்ன வச்சிருக்க? ஏமா கோச்சிக்கிற? இங்க பாரு. அரிசி ஏதிரி உனக்கு? நான் வேலைக்கு போறேன்ல, வேலைக்கு அங்க இருந்து எடுத்து வந்தேன். ஏண்டி, இந்த அரிசி எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அம்மா கொண்டா, 1/4 கிலோ அரிசி தான் இருக்கும் போல இருக்க. 1 கிலோவா எடுத்துன்னு வரக்கூடாது? அம்மா தான். ஏடா சாத்தி. ஆமா, அவங்க வீட்டுல உளுத்து பருப்பு இருக்கா?
நிறைய இருக்குமா. அப்போ நாளைக்கு யாருக்கும் தெரியாம இதே மாதிரி பருப்பு கொண்டு வரையா? சரிம்மா, மடியில கட்டி கொண்டு வரேன். ஏ கண்ணு, உன்ன மாதிரி 4-5 பொண்ணு பெற்றிருந்தேன்னா மளிகை கடையே வச்சிருக்கலாம். யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது, நீ போய் பாரு. சரிம்மா. ஐ, நீங்களா? உங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஏ, இங்கதான் இருக்கு. இதோ கூப்பிடுறேன். அக்கா, அக்கா. அடடே, நீங்களா? வாங்க வாங்க. என்ன விஷயம்? இல்ல, உனக்கு ஆக்சிடென்ட், கால் போச்சு, லாரி மோதின்னு. எனக்கு ஆக்சிடென்டா? யார் சொன்னா? உங்க அப்பா தான். அந்த ஆளா? ஆமா, நான் ஜிஹெச் ராய்பேட் ஹாஸ்பிடல்ல உன்னை தேடிட்டு இங்க வரேன். நல்ல வேளை நான் செத்துட்டேன்னு சொல்லலையே. ஆமா, பணம் ஏதாவது கொடுத்தீங்களா? நான் என்ன அவ்வளவு மழையா? பணம் எல்லாம் கொடுக்கவே இல்ல. கையில இருந்த வாட்ச் மட்டும் கட்டி கொடுத்துட்டேன். வாட்சா? உன்னை பார்க்க கடன்ல ஹார்லிக்ஸ் வேற வாங்கிட்டு வந்தேன். உங்க ஹார்லிக்ஸ் பண்ற பாட்ட அங்க பாருங்க. எங்க பாட்டி கூட ஹார்லிக்ஸ் தான் குடிப்பாங்க. இருங்க, கலக்கி தரேன். கலக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடுவேன். ஆஹா, ஹார்லிக்ஸின் ருசியே தாடிதான், நெத்தி எடிதான். என்ன வாங்கணும்? அந்த பொம்மை கட்டி இருக்கேன் புடவை, அது என்ன விலை? 61 ரூபா. வாமா, உள்ள வாங்க. இல்லீங்க, இப்ப என்கிட்ட காசு இல்ல, அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். காசு இல்லையா? வாங்குற மூஞ்சி வர போ. சரியான சாவுகிறாக்கி. மூஞ்சி மறுபடியும் பாரு. உங்க ஹோட்டல்ல போண்டாவை எப்படி பண்றீங்க? எல்லாரும் மாதிரியும் உருண்டையாத்தான் செய்யறோம். ஏன் மத்தவங்க எல்லாம் சதுரமா செய்யறாங்களா? கலப்படம் பண்றதா ரிப்போர்ட் வந்திருக்கு. கேஸ் ஃபைல் பண்ண போறேன். சார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சார், அப்படி எல்லாம் பண்ணிராதீங்க சார். உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேக்குறேன். எது காலு எது கை நீட்டு? யாரியா நீ? யாரியா நீ? பேசக்கூடாது. கோட்டு சூட்டு போட்டுருந்தா நீ பெரிய ஆளா? என்னையவா பெரிய ஆளுன்னு கேட்ட? இரு, இந்த ஹோட்டல் என்ன பண்றேன்னு பாரு. எங்க அக்கா நீ அம்பேல். ஐயோ, அணுகுண்டு மாதிரி வந்தாரு. எங்க போய் என்ன மாதிரி வெடிக்க போறாரோ தெரியலையே. மாமா என்னடா? அக்கா இல்ல அக்கா, கரண்ட் பில்லு கட்டணுமா, அதுக்கு பணம் வாங்கினு சொல்லிச்சு. இது முக்கியமா? ஏண்டா, நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இடையில வந்து கலாட்டா பண்றியே, நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதுக்கு என்ன இன்னும் பண்ண சொல்ற? இனிமே நான் யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, நீ இந்த இடத்துல வந்து நிக்கணும். நான் என்ன வேணும் அப்படின்னு கேட்டாதான் நீ வாயை திறந்து பதில் சொல்லணும். நீ என்ன வேணும்னு கேப்ப, அதுக்கு அப்புறமா நான் பதில் சொல்லணும். அவ்வளவுதானே? அடுத்த தடவை பாரு, இன்னைக்கு என்ன விட்டு. சார், என்ன வேணும்? வழக்கம் போல டீ தான்ப்பா. உங்களுக்கு? நமக்கு அவ்வளவுதான்ப்பா. பில்லு கொண்டா. பச்சி, சாப்பாடு எப்படி? நீட் பெர்ஃபார்மன்ஸ். நமக்கு 50 பைசா. ஒரு 50 பைசா கிராக்கி. நமக்கு 50 பைசா. 50 பைசாவா? ஆமா, 50 பைசா. சரி, போங்க. வழக்கம் போல இந்த கடைக்காரன் ஏமாந்துட்டான். சரியான ஏமாளி. ஆமா, நீ சாப்பிட்டுட்ட மச்சி, நான் எங்க சாப்பிடுறது? சாப்பிடுவோம். சோளா ஹோட்டல் போமாடா? போலாண்டா. சோளா ஹோட்டல்? சோளா உருண்டை சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கற சோளா ஹோட்டலா? நீங்க போக வேண்டிய இடம் எது தெரியுமாடா? வாங்கடா, எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு. வணக்கம் ஐயா. செம்பகமா, கேரியர் எங்க வச்சுட்டு போ. தங்கச்சி, நான் தாம்மா. தங்கச்சி, தங்கச்சி. ஐயா, இவர் என்ன தப்பு பண்ணாரு? ஹோட்டல்ல ரொம்ப நாளா ஏமாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க, இப்ப மாட்டிக்கிட்டாங்க. என்ன ஜாமீன்ல எடுக்க தானே தங்கச்சி வந்திருக்க? நான் யாரு? தங்கச்சியா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தங்கச்சிம்மா, நீ என் தங்கச்சி. ஏமா இவன் சொல்றதெல்லாம்? அதான் அவரே ஒத்துக்கிட்டாரே, நான் அவரோட தங்கச்சி தான்.
அவரே அண்ணாச்சிதான். வாடா குமாரு. இதோ வந்துட்டோமா. செண்பகம், வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேம்மா. அம்மா, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம். அடடா, மறந்துட்டேன். வா, என் வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கிறேன். என்னங்க, இவதான் புதுசா சேர்ந்த வேலைக்காரி. 50 ரூபா சம்பளம் கொடுத்துருங்க. வாங்க மாப்பிள, வாங்க. சாமி முகூர்த்தத்தை முடிச்சிட்டு டைரக்டா வரீங்களா? கொஞ்சம் இருங்க, ஆர்த்தி எடுக்க சொல்றேன். அம்மா. அம்மாவை கூப்பிடாத, அவமானமா போயிடும். அம்மா. இத பாரு, என்ன இருந்தாலும் நாங்க ஒப்ப இல்லையா? உங்க ஒப்பனா? ஏயா, நான் பிறக்கிறதுக்கு மட்டுமே காரணமா இருந்த நீ அப்பன் ஆயிடுவியா? மாப்பிள, இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? கட்டின பொண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் சோறு போட வக்கில்ல, மானத்தை மறைக்க துணி வாங்கி கொடுக்க கூட துப்பு இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்ப. இந்த லட்சணத்துல உனக்கு 2 வீடு வேற. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேயா? அம்மா. ஐயோ, கூப்பிடாதம்மா, அவமானமா போயிடுமா, அவமானமா போயிடுமா. என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? அது எப்படிமா என் வாயால சொல்றது? என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. நீ எப்படி தாங்கிக்குவ? இந்த விஷயம் தெரிஞ்சா நீ துடிச்சு போயிடுவேமா. அப்படி என்ன கொடுமை நடந்துச்சு சொல்லுடி. மனசை திடப்படுத்திக்கமா. இந்த ஆளை சின்ன வீடு வச்சிருக்காரு. அடி பைத்தியக்கார பொண்ணு, இதுக்கா அப்படி துடிச்சு போன? இது ஏற்கனவே எனக்கு தெரியும். தெரியுமா? ஏமா, தெரிஞ்சிருந்தமா விட்டு வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நிறுத்துடி. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. அப்படி இப்படி இருக்கிறதுக்கு இது ஒண்ணு சண்டை போட இல்ல. நான் உழைச்சு இந்த குடும்பத்துக்காக கொட்டுற. இங்க யாருக்குமே விவசாயே இல்ல. முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பு. இதனடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஆமா, இத்தனை நாள் பைத்தியமா தான் இருந்தேன். இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். அந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பு. பாரு, பாக்கு பழசா இருக்க. சரி அம்மா, அந்த ஆளை வீட்டை விட்டு போக சொல்லு. முடியாது 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 முடியாது. ஆரம்பிச்சாச்சா? வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி லோலோன்னு கத்துற? அண்ணே, இந்த ஆளு. சொல்லாதம்மா, அவமானமா போயிடும். நீங்க சும்மா இருங்க. அண்ணே, இந்த ஆளு வப்பாட்டி வச்சிருக்காரு. ஊர் உலகத்துல இல்லாத அவர் செஞ்சுட்டாரு. அப்பான்னு சொல்றதுக்காவது வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காருல்ல, அதை நினைச்சாவது சந்தோஷப்படு. தந்தையார, அம்மாவை கூட்டிட்டு உள்ள போங்க. இதுக்கு வேற வேலையே இல்ல. ரேடியோல பாட்டு கேட்க விட மாட்டேங்கிறீங்களா? அவமானமா போயிடும் சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, உனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு. பொறுப்போட நடந்துக்க மாட்டேங்கிறிய. பாரு, வெண்ணி எடுத்து உடம்பெல்லாம் வலிக்குது. மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள். அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். ஏண்டி, மணி 10 போகுது, இன்னும் வேலைக்கு போல? எப்ப போற? எப்பவுமே நீ நான் போறதில்ல. எல்லாரும் வந்தாச்சா?
நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இனிமேல நன்றி கேட்டவங்க கிட்ட நாயா இருக்க நான் தயாரா இல்ல. யார் வேணாலும் உழைக்கட்டும். உட்கார்ந்து சாப்பிடுறவங்கள நானும் ஒருத்தியா இருக்க போறேன். அம்மா இவ வேலைக்கு போகலன்னா நம்ம கதி. நீ ஏன்டா கவலைப்படுற? பெரிய வேலை. இந்த கூடையில கேரியர் எடுத்துக்கிட்டு ஆபீஸா கொண்டு போய் கொடுக்க எனக்கும் தெரியும். என்னங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னடி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். என்னடா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இப்படி பொறுப்பு இல்லாத ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. பார்வதி, என்னங்க 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 என்னாச்சு? சோடா. சோடாவா? ஐயா, ஒரு சோடா கொடுங்க. தொட்டு கொடுமா. என்னங்க 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 இந்த வேகாத வெயில்ல நீ கூட ஏத்திக்கிட்டு போற. பொம்பளை உனக்கு இருக்கிற பொறுப்பு கூட இந்த ஆம்பளைக்கு இல்லையே. என்னங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? வேலை கிடைக்காம இனிமே வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. சோத்து காத்துட்டு இருக்க போறாங்க, நீ கூட எடுத்துட்டு போ. என்னங்க நீங்க? நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறேன், நீ புறப்பட போ. போ. பாட்ல தெருமலையில இருக்கிற மாணிக்க கடையில கொடுத்துருங்க. கொடுத்துறேன். என்னம்மா நீங்க வந்திருக்கீங்க? செண்பகம் இல்ல? இனிமே அவ வரமாட்டா, நான் தான் வருவேன். இந்தாங்க. யார் ஒண்ணு வந்தா என்னப்பா, நமக்கு சோறு வந்தா சரிதாப்பா. சோத்தே காணப்பா. இதுலயும் காணப்பா. இதுலயும் காணப்பா. என் கேரையிலும் காணப்பா. என் சோத்தையும் காணும். எல்லா சோறும் எங்க போயிருக்கும்? பிளேட் எட்னா, பிளேட் எட்னா, பிளேட் எட்னா. கதம்ப சோறு பிளேட் எட்னா. சுகாதாரமான முறையில் தயாரித்து துட்டுக்குடியா எடுத்துட்டு போ. பிளேட் எட்னா, பிளேட் எட்னா. ஓடியா துட்டுங்க, முதல்ல துட்டு. பிளேட் எட்னா. ஓடு. என்னங்க? பிளேட் எட்னா, பிளேட் எட்னா, பிளேட் எட்னா. ஓடியா ஓடியா ஓடியா. என்ன 5 பைசா குறையுத, நாளைக்கு 10 பைசா சேர்த்து கொடுத்துறேன். சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது பிளேட் எட்னா, பிளேட் எட்னா. உங்க வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும். பிளேட் எட்னா கதம்ப சோறு. அழாத. இத நான் ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்காத. என்ன, அழறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ஆசை புருஷன் வந்துருவாரு. நீயும் கட்டி அணிச்சு கொஞ்சுவ. இதுக்குள்ள யாரை ஏமாத்துறதுக்காக இந்த அழுக வேஷம்? அடடே, புருஷனை சொன்ன உடனே கோப்பெருந்தேவிக்கு கோவமா? அக்கா, நேத்தில இருந்து நீ சாப்பிடவே இல்லையே. உழைக்காம சாப்பிடறதுக்கு இங்க நிறைய பேருக்கு பழக்கமாயிடுச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் புதுசு இல்லையா, வெக்கமா இருக்கு. அப்ப நீ சாப்பிட போறதே இல்லையா? இன்னைக்கு நான் கண்டிப்பா சாப்பிடணும். அப்ப வா. இரு, உழைச்சிட்டு வர, அப்புறமா வந்து கொட்டிக்கிறேன். அம்மா, இந்த ரோஷன் கிட்டவ மறுபடியும் வேலைக்கு போறா.
நான் பண்ணினது தப்பு இல்ல? ஐயோ பகவானே, தப்பு பண்ணிட்டேனே. பகவானே, வழக்கம் போல நானும் தப்பு பண்ணிட்டேன். வழக்கம் போல நீயும் என்ன மன்னிச்சிருப்பா. பணம் யாருக்கு? ஓ, எனக்கா? எதுக்கு? நீங்க வந்தது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாமலா வந்த? உட்காரு. ஏ, பயமா இருக்கா? பின்ன என்ன? ஓ, தாகமா? இரு, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்த பெண்களுடைய உடம்புல இருக்கிற சில கவர்ச்சிகரமான அங்கங்களை பார்த்து அதுல மனசை பறி கொடுத்துடாம அதெல்லாம் கேவலம் மாமிசத்துக்கும் அசுத்தமான ஜலத்துக்கும் சமானம்னு நினைச்சு மனசை கட்டுப்படுத்தி வாழணும்னு பெரியவா சொல்றா. அப்பா, அப்பா, பகவானே, நில்லு. எங்க போற? எங்க ஆத்துக்கே போற. ஆத்துக்கா? கொஞ்சம் இரு, நீ கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போ. வேண்டாம், அது உங்களாண்டே இருக்கட்டும். நான் யாருக்கிட்டையும் எனாம பணம் வாங்குறது இல்ல. அப்ப நான் உங்களாண்ட ஒண்ணு கேட்பேன், தர்றீங்களா? என்ன? ராமநாம வராணன ஓம் நமயிதி, ராமநாம வராணன ஓம் நமயிதி. வாமா சண்பகம், என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வேலைக்கு வர? வழக்கம் போல குடும்ப பிரச்சனை தாயா. என்ன, எல்லாம் உங்க அப்பனால தானே? நான் என்ன பாவம் பண்ணணும் இப்படி ஒரு அப்ப? அடுத்த ஜென்மத்திலேயாவது உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க எனக்கு அப்பாவா கிடைக்கணும். ஒன்னும் கவலைப்படாத சண்பகம், நீ பண்ற நல்ல காரியத்துக்கெல்லாம் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நிச்சயமா நானே உனக்கு அப்பாவா இருப்பேன். ஐயா, மனசு சரியில்லை. எப்பவும் ஸ்லோகத்துல இருந்து 4 வார்த்தை சொல்வீங்களே, அத கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்றேம்மா. இந்த கண்ணாடியே இங்க எங்கேயோ வச்சேன், எங்கன்னு தெரியல. அத பாருமா, அந்த ரூம்ல டேபிள் மேல கண்ணாடி இருந்தா எடுத்துவாமா. ஏண்டா, காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன், எங்கடா இருந்தது கண்ணாடி? சித்தி கொடுத்தா. சித்தியா? அது யாரா? 10ஆம் நம்பர் வீட்டுல இருக்காள்ல, அவதான். கைப்பற்றி சிரிப்பார்கள், ஊரார் சிரிப்பார்கள், விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத உறவாகுமே. கைப்பற்றி
செண்பகம், உங்களை விட எங்க அப்பா சொக்கத்தாங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், லவ் லவ் கண் தேடிதே சொர்க்கம், லவ் லவ் கண் மூடுதே வெக்கம், லவ் லவ். நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற மாட்டு கொட்டாயும் வக்க போறோம் தீ பிடிச்சு எரியுதுடா. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இந்த வீடே தீ பிடிச்சு தெரியும் போல இருக்கு. இத போய் மாமா கிட்ட சீக்கிரமா சொல்லிட்டு வாடா. ஆமா. காலவழியே இத்த நான் எப்படி சொல்றது? டண்டடா. இந்நேரம் வீடு பத்தி எரிஞ்சு கிடக்கும். ஆமா, மாமா எங்க தங்குவாரு? பிளாட்பாரம் தான். பரவாயில்ல, நாம சொன்னபடியே பொறுப்பா இருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எதுக்கு வந்தேன்னு கேட்போம். என்னடா எதுக்கு வந்த? என்ன விஷயம்னு கேளு. சாபாஸ், நாம சொன்னபடியே கரெக்டா இருக்கு. என்ன விஷயம்? நம்ம வீடு இருக்குதா? இருக்கு. பின்னால கொல்லப்புறம் இருக்குதா? இருக்கு. மாட்டு கொட்டா இருக்குதா? இருக்கு. பக்கத்தாப்புல வைக்க போறி இருக்குதா? இருக்கு. அது நெருப்பு பத்திக்கு எரியுது. எரிஞ்சிட்டு போகுது. எது தப்பாவி? இந்த மாதிரி விஷயத்தை இப்படியாடா வந்து சொல்றது? இனிமே சொல்றது நம்ம வீட்டுல எது நடந்தாலும் சரி, வாயிலையும் வகுத்திலையும் அடிச்சுக்கிட்டு சோகமா வந்து சொல்லணும். அப்படியா? அத்த தடவை பாரு பூந்து விளையாடுற. இப்ப நெற்பழைக்கிறதுக்கு வா. ஒரு டம்ளர் தண்ணி ஒண்ணுடா. எதுக்கு நெற்பழைக்கிறதுக்கா? குடிக்கிறதுக்குடா. உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். யாராவது வாங்கன்னு சொல்லுங்களேன். வாங்க. உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். யாராவது உட்காருங்கன்னு சொல்லுங்களேன். உட்காருங்க. எங்க? இதுலயா? பரவாயில்ல, நான் நிக்கிறேன். யாராவது என்ன விஷயம் கேளுங்களேன். யாராவது ஒருத்தர். என்ன விஷயம்? இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்க அம்மா வர முடியாது. அதனால்தான் நானே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். புரியலையா? நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையே வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன தைரியம் வந்து பொண்ணு கேட்பேன்? விடுப்பா, நான் பாத்துக்கிறேன். விடுங்கறல. ஏய் சோமாரி, நெஞ்சில இருக்கிற மஞ்சள் சுத்தம். ஏய் ஐயோ, நிறுத்துங்க. ஏன் இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறீங்க? பெரிய மாதிரி தான் பொண்ணு கொடுங்க, இல்லன்னு இல்லன்னு சொல்லிடுங்க. ஏன் இன்னும் நிக்கிறீங்க? உள்ள போங்க. நான் வரேன். நில்லுங்க. தட்டு எடுத்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இங்கே இருக்கட்டும். ₹15 தேரும். தினமும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தான்னா நல்லா தான் இருக்கும். நெத்தி எடிதா. ஜாலிலோ ஜிம்கானா ₹15 தருவானா. ஐயா, நீங்களா? அடையாளமே தெரியலையே. என்னையே இது வேஷம்? இது வேஷம் இல்லம்மா, நான் முன்ன போட்டிருந்தேனே அதுதான் வேஷம். ஐயா, இந்த ஊரை விட்டே போறீங்களா? ஆமாம்மா, அப்ப நான் சொன்னேன் அவ இருந்தா இந்த தெருவோட புனித தன்மையே கட்டுப்போயிடும். இப்ப நான் சொல்றேன், நான் இருந்தா இந்த ஊரோட புனித தன்மையே கட்டுப்போயிடுமா. அதனாலதான் நான் ஊரை விட்டே போறேன்.
கேரியர்மா. இந்தாங்க. என்னங்க மேல் தட்டை பார்த்து சாப்பிடுங்க. என்ன அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டீங்களா? மேல் தட்டை எதுக்கு பார்த்து சாப்பிடுன்னு சொன்னா? அம்மா வழக்கமா கழுதுன்னு திட்டுவாங்க, அதனால சாப்பாட்டோட சேர்த்து பேப்பரையும் கொடுத்து அமிச்சிட்டாங்களா? பரந்தாமன் அவர்களுக்கு நேற்று எங்க வீட்டில் பெண் கேட்டு வந்தபோது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு செண்பகம். செண்பகம், நான் மேல் தட்டை பார்த்துட்டேன். அதே போல நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள கேரியரை பிரிச்சு பார்த்துரு. வரேன். என்ன எப்பவும் கிழிஞ்ச புடவையை கட்டிக்கிட்டு ஒரு புது புடவை வாங்கி கட்டி கூடாது? அதுவும் சிவப்பு கலரா இருந்தா உனக்கு எவ்வளவு நல்லா இருக்கும். நீ தப்பா நினைக்கலன்னா நான் வேணா உனக்கு ஒரு புடவை வாங்கி தட்டுமா? வேண்டாங்க, நானே வாங்கிக்கிறேன். செண்பகத்திற்கு உங்கள் வீட்டில் என்னை அவமானப்படுத்தியதற்கு எனக்கு வருத்தமே இல்லை. என்ன ஆனாலும் நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. நான் தான் மாப்பிள்ளை. நான் தான் மாப்பிள்ளை. என்னம்மா, என்ன வேணும்? ஓ, நீயா? ஐயா, இந்த புடவை என்ன விலை? 61 ரூபா. எத்தனை நாள் தான் விலை கேப்ப? இன்னைக்காவது விலை குறைஞ்சிருக்காதான்னு கேட்டேன். விலையை குறைப்பாங்க. வாங்குற மூஞ்சி பாரு, சரியான சாவுகிரியா வந்து சரி. நானா வாங்க மாட்டேன். வீட்டுல உண்டியல்ல 60 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். இத பாரு, 1 ரூபாய் வச்சிருக்கேன். இந்த 61 ரூபாவை வச்சு நாளைக்கு இதே கடைக்கு வந்து இந்த புடவை வாங்கி காட்டுறேனா இல்லையான்னு பாரு மச்சி. வாங்க மாட்டேன். என்னக்கா அப்படியே தகச்சு போய் நின்னுட்ட? ஏண்டி, இன்னைக்கு வீட்ல என்ன விசேஷம்? அது உனக்கு தெரியாதா? இன்னைக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? யாருக்கு? அவருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் ஏது பணம்? உன் பெட்டியில 60 ரூபாய் சேலைக்கு வச்சிருந்தல்ல, அதை நைஸா எடுத்துட்டாரு. எட்டி பிழைக்கும் தொழிலே சரிதானா? எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க ஐயா, எண்ணி பாருங்க. நாட்டியப்பா சங்கிலி கருப்பா, பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா. நாட்டியப்பா சங்கிலி கருப்பா, பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பா. மூட்டை அடிச்சா உன்னையே விடுவா, நான் நினைச்சு பாருங்க. மூட்டை அடிச்சா உன்னையே விடுவா, நான் நினைச்சு பாருங்க. நல்லா நினைச்சு பாருங்க. இந்த நாட்டுல யார் யார் பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு விவசாயே இல்லாம போச்சு.
காந்தி பிறந்த நாள் தெரியுமா உனக்கு? எந்த காந்தி? நம்ம மகாத்மா காந்தி. தெரியாது. காந்தி பிறந்த நாளை கொண்டாடுறது நியாயம். கண்ட கண்ட கஸ்மாலங்க எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறது என்னையா நியாயம்? கொஞ்சம் வசதி வந்தா கேக் வெட்டுறீங்க, ரொம்ப வசதி வந்தா பேப்பர்ல பக்கம் பக்கமா விளம்பரம் கொடுக்குறீங்க, சிவரெல்லாம் போஸ்டர் ஓட்டுறீங்க. என்னங்கடா நியாயம்? பிறந்த நாளானா கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, 4 ஏழைங்களுக்கு சோறு போடுங்க. அதை விட்டுட்டு கொள்ளை அடிச்ச காசுல எந்த பாடுபடுத்துறீங்களேயா? என்னம்மா இது? பிறந்த நாள் அதுமா அப்பாவை வாழ்த்த கூடாதா? உங்களை வாழ்த்த வாய் வர மாட்டேங்குதே. வாயால வாழ்த்தாட்ட வேண்டாம், எழுதி வாழ்த்திரு. ஏன்னா எங்க இருக்கு? என்னது? கறி. வாழ்க. நல்லா இருக்கு. வெறுமன வாழ்கன்னு எழுதாம அதோட ஏதாவது ஒரு பட்டமும் கொடுத்தா நல்லா இருக்குமே. உங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டா போச்சு. காசு பணம் இல்லாம நம்ம நாட்டுல கிடைக்கிற ஒரே ஐட்டம் அதுதானே. எழுது எழுது. ஓ இரு இரு இரு, எனக்கு புரிஞ்சு போச்சு. பொறுமைசாலி வாழ்கன்னு எழுத போற. என் பொண்ணாச்சே, நெத்தி அடி. பொறுக்கி வாழ்க. பொறுக்கி வாழ்க கேட்டே இருக்க கூடாது. அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. என்னடி வேலைக்கு போகாம மச மசம் நின்னுட்டு இருக்க? இதோ போறேம்மா. நில்லுடி. இதென்ன வயிறு பெருசா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா. ஏண்டி எப்பவும் அங்க இருந்து வரப்பதான் மடி பெருசா இருக்கும், இப்ப என்னடானா இங்க இருந்து போறப்பவே மடி பெருசா இருக்கு? அது ஒண்ணு இல்லம்மா. வேலை செய்யற வீட்டுல இருந்து கட்டிட்டு வரப்போ யாரும் சந்தேகப்படக்கூடாது பாத்தியா? அதுக்காக தான் இங்க இருந்து அழுக்கு மூட்டையை கட்டிட்டு போறேன், அங்க இருந்து அரிசிய மூட்டையை கட்டிட்டு வரேன். எப்படி? உங்க அப்பா பாஷையில சொன்னா நெத்தி அடிதான். அது சரிம்மா. இன்னைக்கு என்ன மடியில வச்சு கட்டி கொண்டு வருது? அவங்க வீட்டுல புளி இருக்கா? நிறைய இருக்குமா? ஏரா சாத்தி. அப்போ புளி மடியில கட்டி எடுத்துட்டு வரியா? இத பாரு, இந்த விஷயம் உங்க அக்கா பிசாசுக்கு தெரியக்கூடாது. சாபாஷ். பெத்தவ பிறந்த உடனே பிள்ளைக்கு பால் கொடுப்பா, 5 வயசுல புஸ்தகம் வாங்கி கொடுப்பா, 10 வயசுல பாவாடை தாவணி கொடுப்பா, 16 வயசுல சேலைய கொடுப்பா, 20 வயசுல கட்டி கொடுப்பா. ஆனா எந்த வயசுலயுமே களவ கத்து கொடுக்க மாட்டா. ஆனா நீ கத்து கொடுத்துட்டியே, சும்மா சொல்லக்கூடாது. நீதான் புரட்சி தாய். உனக்கு வெக்கமா இல்ல? வேலை செய்யற வீட்டுல இருந்து திருடிட்டு வர சொல்றிய? இல்லாதவங்க வீட்டுல எடுத்தாதான் திருட்டு, இருக்கிறவங்க வீட்டுல எடுத்தா ஒண்ணும் தப்பு இல்ல. பெருசா பேச வந்துட்டா பேச்சு. ஓ, திருட்டுக்கு இப்படி ஒரு நியாயமா? அம்மா நீ போடா கண்ணு வேலைக்கு. என்னடா இது? பேப்பர் தலைகீழால பிரிண்ட் பண்ணிருக்கிறாங்களா? நான் தான் தலைகீழால புடிச்சிருக்கேன். டேய் டேய் டேய், என்னக்கா? நம்ம சின்ன தங்கச்சி வயசுக்கு வந்துடுச்சு. இத ஹோட்டல்ல போய் மாமா கிட்ட சீக்கிரமா சொல்லிட்டு வந்துரு. என்ன? ஆமா, இத எப்படி சொல்றது? நிறுத்துங்கடா. என்னடா விஷயம்? என்னடா விஷயம்? மாமா, தங்கச்சி இல்ல, என் தங்கச்சி. தங்கச்சியா? ஆசிங்கடா. மாமா, தங்கச்சி இல்ல, என் தங்கச்சி. அது வயசுக்கு வந்துச்சு. அப்படியே இடிச்சா? ஏண்டா அதுக்கு இந்த கொட்டை கொண்டு வர்றது? இதெல்லாம் சாவு கொட்டுறா. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இனிமே நம்ம வீட்டுல நடந்துச்சுன்னா சந்தோஷமா நாதஸ்வரம் வச்சு மேளம் வச்சு ஒரு மாலையை என் கழுத்துல போட்டு அப்புறம் சொல்லணும்.
அப்படியா? அத்த தடவை பாரு ஜமாச்சிடுறேன். சரி போங்க. மாமா உங்களுக்கு துட்டு கொடுத்து அனுப்பு. வேணைய பார், ஒவ்வொருத்தனுக்கும் வேணா மச்சார் ஊத்தர் தான் வரும்போது இருக்கு. போங்கடா. இந்த வாங்கிக்கா. அங்க நெல் இதை வந்து போட்டும் விடுறேன். அம்மா வாமா, புளி எடுத்து வந்தியா? கொண்டா கொண்டா. நிறைய எடுத்துட்டு வந்திருக்கியே, 10 நாளைக்கு தேரும். ஏ ராசாத்தி, போய் மூஞ்சி கழிட்டு வா, சுடுசோறு சாப்பிடலாம். ஏண்டி வாந்தி எடுக்கிற? அது ஒண்ணு இல்லக்கா. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அது வந்து என்னடி வந்து போய் வாடி உள்ள. அக்கா என்ன விடுக்கா. என்னடி சகுந்தல மாதிரி போசு? ஏந்திரி ஏந்திரி கழுத. ஏண்டி வாந்தி எடுத்த? கேக்குறேன்ல, ஏண்டி வாந்தி எடுத்த? சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன்க்கா. சொல்லு சொல்லு சொல்லுடி. நான் இப்போ 3 மாசமா உண்டா இருக்கியா? வெரி குட். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு எல்லாமே அவசரம். வயசுக்கு வரத்துக்கும் அவசரம், வயித்துல சுமக்கிறதுக்கும் அவசரம். இதுக்கு யாருடி காரணம்? என்ன இப்படி பார்க்காத, எனக்கு பயமா இருக்கு. நானே சொல்லிடுறேன். ஆபீஸ்ல வேலை பாக்குறாருல, அன்னைக்கு கூட ஆலெக்ஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு பறந்தாம, அவர்தான். நீ சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மைதான்க்கா. அப்படி உனக்கு சந்தேகமா இருந்தா அந்த பறந்தாமனையே கேட்டு பாரு. ஏண்டி என்னடி ஆச்சு? ஏண்டி நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. ஏமா காலையில உன் மகளை மடியில என்ன கட்டிக்கிட்டு வர சொன்ன? என்ன கட்டிக்கிட்டு வர சொன்ன? புலி. ஓ, சாயங்காலம் உன் மக மசக்கியா வருவா, கொடுக்கறதுக்கு வேணுமேனு அட்வான்ஸா புளிய மடியில கட்டிட்டு வர சொன்ன போல இருக்கு. மசக்கியா? அடி பாவி, அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? அன்னைக்கு மடியில அரிசி கொண்டு வந்தா சந்தோஷப்பட்ட, மடியில சக்கரை கொண்டு வந்தா சந்தோஷப்பட்ட, மடியில உப்பு கொண்டு வந்தா சந்தோஷப்பட்ட. இன்னைக்கு மடியில புள்ளையே கொண்டு வந்திருக்கா. இதுக்கும் சந்தோஷப்பட வேண்டியதானே? பாவி, குடும்ப மானத்தை நிறுத்துங்க. அவனை எந்த உரிமையில அடிக்க போறீங்க? பெத்தவங்கிற உரிமையில அடிக்க போறீங்களா, இல்ல ராத்திரியான வாலிப முறுக்கோட பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களே அந்த உரிமையில அடிக்க போறீங்களா, இல்ல வயசு பொண்ணுங்க மனசு கெட்டாலும் பரவாயில்லன்னு வேளா வேலைக்கு ஒரு மாதிரியான புஸ்தகங்களை படிக்கிறீங்களே அந்த உரிமையில அடிக்க போறீங்களா, இல்ல ஊர் சுத்த கால் இருக்கு, உழைச்சு போட ஒருத்தி இருக்கா, உடம்பு சுகத்துக்கு பொண்டாட்டி இருக்கா அப்படிங்கிற உரிமையில அடிக்க போறீங்களா? எந்த உரிமையில அடிக்க போறீங்க அத முதல்ல சொல்லியா? நானே அவரோட பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்றேன். ஐயா தூக்கி கட்ட வேட்டிய இறக்கி விடுறதில்ல போல இருக்கு. ஓ, உடன் பிறப்பு. நீங்க இங்கதான் நிக்கிறீங்களா? இங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆஹா, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதான் எனக்கு புரியல. ரொம்ப பொறுப்புள்ளவர்.
கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? ஏன்? தூணுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியல. நீயா? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வரீங்களா? எங்கிட்டியா? வாங்க. இதோ வரேன். செண்பகம், என்ன விஷயம்? உங்களுக்கு ரொம்ப நன்றி நினைச்சீங்க. என்ன சொல்ற? அன்னைக்கு உங்க வயிறு காலியா இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு என் தங்கச்சி வயிறு காலியா இருக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. புரியல? என் தங்கச்சி உங்க குழந்தைய அவ வயித்துல சுமந்துகிட்டு இருக்கா. SSLC பரீட்சைக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே என் தங்கச்சி கர்ப்பம் ஆயிட்டா. அதுக்கு காரணம் நீங்களாயிட்டீங்க. நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. நான் ஏற்கனவே உன் தங்கச்சியை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்தேன். ஏன் தங்கச்சியவா? ஆமா, உன் தங்கச்சி தான். ஆனா இந்த கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல யாருமே சம்மதிக்கல. நான் கூட அன்னைக்கு கேரியர்ல உனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருந்தேன். எப்படி நான் உங்க வீட்டு மாப்பிள்ளையா வருவேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் மாப்பிள்ளை, 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 நான் தான் உங்க வீட்டு மாப்பிள்ளை. எங்களுக்கும் வேற வழி தெரியல. அதான் தப்புதான், தப்புதான். நீதான் எப்படியோ அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். என்னவா இன்னைக்கு புடவை விலை கேட்கலையா? இல்ல, இனி எப்பவுமே கேட்க மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு புடவையும் புருஷனும் தான் முக்கியம். ஆனா எனக்கு ரெண்டுமே அமையல. செந்தூர பூவே செந்தூர பூவே ஜில்லுன்னு என்ன ஆச்சு? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேண்டா. பச்சை சேலை கட்டினா காரியா நீ பழிச்சின்னு சொல்லிடு. நான் எப்படிடா சொல்லுவேன்? வட்ட பொட்டு வச்சாக்கா இது வாயாலே சொல்லிவிடு. அத்தை இல்லடா அத்தை. அதான் உங்க மாமாவோட அம்மா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு தந்தி வந்திருக்குதுடா. இத போய் சீக்கிரமா உங்க மாமா கிட்ட சொல்லிட்டு வா, ஊருக்கு கிளம்பணும். ஆமா, இதை எப்படி மாமன் கிட்ட சொல்றது? என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம்? மாமா, வாசிப்பு எப்படி? ரொம்ப பிரமாதம். எலும்பு சம்பளம் மாலை இதுவும் ரொம்ப பிரமாதம். என்ன விஷயம் மாமா? மாப்பிள்ள, இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்லுவேன்? உங்க வாயாலே சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல மாலையை போட்டுங்க. மாமா சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க. உங்க அம்மா இல்ல, உங்க அம்மா. மாமா, உங்க அம்மா இல்ல, உங்க அம்மா. அம்மா சேர்த்து போட்டாங்க. என்ன அம்மா? தங்கச்சி, நான் பாஸ் ஆயிட்டேம்மா. சீக்கிரமா வேலைக்கும் போறேன். அப்படியா? ஆமாமா, இந்தா என்ன இது? பிரிச்சு பாரேன். இது உனக்கு தாமா. எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா?
இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு பார்க்க வர போறாங்க. இல்லையா? பொண்ணு பார்க்கவா? என்னமோ என் மகனுக்கு பொறுப்பில்லன்னு சொல்லுவியே, பாத்தியா? உனக்கும் கல்யாணம் பண்ணி உன்னையும் ஒரு இடத்துல உட்கார வைக்க போறான். நீ எங்களை எவ்வளவுதான் திட்டி இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஆனா நீ நல்லா இருக்கணும். அட நீ ஒண்ணு, நீர் அடிச்சு நீர் விலகவா போகுது. இதைத்தான் குடும்ப பாசங்கள். நீ போய் சீக்கிரம் புடவை விடுத்துட்டு வாமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. நெத்தி அடிதான். பாவம், உனக்கும் வயசாகி போச்சுல என்ன மாதிரி. ஒரு வழிய புடவை அமைஞ்சு போச்சு, புருஷனும் அமைஞ்சிருவானோ? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாத்தையும் அவன் தானே முடிவு பண்றான். பொண்ணை வர சொல்லுங்க, நேரமாச்சு. பார்வதி, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வா, நேரமாகுது. மாமா செண்பகம், மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஐயா, இவர் மாப்பிள்ளையோட பேரன், அந்த ஞானபுரமா காட்சி அளிக்கிறாரு. அவர் தான் மாப்பிள்ளை. நீங்க 3 பேரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? அது மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு பேரு. ரொம்ப வெக்கப்பட்ட பொண்ணு, எங்களை மாதிரியே வளர்த்துட்டோம். என்ன ஆக போகுதோ. ஐயோ, வாங்க, உள்ள வாங்க. வெக்கப்படாம வாங்க. சேச்சே, உங்களுக்கு எது வெக்கம்? ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் உங்க கால்ல விழுந்தேனா? என்னம்மா இந்த நேரத்துல தகராறு பண்ணிக்கிட்டு? உனக்காக அவன் புது படம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஓஹோ, எனக்கு வயசாயிட்டே போகுது, மெத்தையில யாரையாவது கட்டி புடிச்சு படுக்கணும் போல இருக்கு. அவன் கிழவனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொன்னானா? ஐயே, என்னம்மா அது அசிங்க அசிங்கமா பேசிக்கிட்டு? உனக்காக புது படம் வாங்கிட்டு வந்திருக்காம்மா. அசிங்கமா? கட்டையில போற கிழவனுக்கு கட்டி கொடுத்துட்டா நம்ம மக சீக்கிரமா விதவையாடுவா, அந்த சொத்து பூரா நமக்கே வந்துருங்கிற நல்ல எண்ணம். அப்படித்தானே? அந்த பேராசையெல்லாம் எங்களுக்கு கிடையாதுமா. உனக்கா நான் புது படம் வாங்கிட்டு வந்தேன். அங்க பேசிட்டு பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்களா, இல்ல வாங்கின 5000 ரூபாய் பணத்தை திரும்ப கொடுக்க போறீங்களா? அப்போ 5000 ரூபாய்க்கு என்ன வெத்தே போட்டீங்களா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லி தொலைங்கடா. என்ன மரியாதை இல்லாம பேசுற? ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றதுக்கு 5000 ரூபாய் டெபாசிட் கேட்டாங்க, அதனால வாங்கினேன். நன்றி இல்லாத உனக்கு போய் நான் புது படம் வாங்கிட்டு வந்தேன் பாரு. புது புடவை இத கட்டிக்கிட்டு வந்தா உனக்கு 5000 ரூபாய் கிடைக்குதுன்னா, இந்த புடவையே இல்லாம வந்தா உனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்குமே. கூட்டிட்டு போக நீ தயார்னா அம்மனமா வர நானும் தயார். போலாமா? என்ன இவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல இருக்க தயாரா இல்ல. நான் வர்றேன். டேய், தங்கச்சி சொன்னதை போய் ஏன்டா பெருசா எடுத்துக்கிற? சும்மா இருங்கப்பா, நானும் உப்பு போட்டு தான் சோறு திங்கிறேன். எனக்கும் மானம் ரோஷம் எல்லாம் இருக்கு. நான் வரேன். டேய் குமார், சும்மா இருங்கம்மா, நான் வரேன். பிரதர், உங்களதான் பிரதர். வாங்க வாங்க, கொஞ்சம் கை கொடுக்குறீங்களா? கொடுங்க. வெரி குட். வீட்டை விட்டு வெளியே போறீங்க, எப்படி வியாபாரம் பண்ணி பொழைக்க போறீங்களோன்னு நினைச்சேன். ஓகே ஓகே, நல்லாவே வியாபாரம் பண்றீங்க. ஆனா என்ன, தங்கச்சி தலையில தான் கைய வச்சிட்டீங்க. பரவாயில்ல. மனசு மாறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. என்ன இது? செண்பகம், நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களாமே? ஆமா. ஒரு வயசான கிழவனுக்கு உன்னை கட்டி கொடுக்க பார்த்தாங்களாமே? ஆமா. உன்னை 5000 ரூபாய் விலை பேசினாங்களாமே? ஆமா. அதுக்கு உங்க அப்பா அம்மா உடந்தியாமே? ஆமா. எல்லாத்துக்கும் ஆமாமான்னு என்ன அர்த்தம்? அப்போ இல்ல இல்லன்னு சொல்ல சொல்றீங்களா? ஆமா, இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல, உங்களுக்காக உழைக்கவும் தயாரா இல்ல. இது வீடும் இல்ல, நீங்க எனக்கு சொந்தமே இல்ல சொல்ல வேண்டியதானே? சொல்லிட்டு
கூட பிறந்தவனா இருந்து நான் அவனை காப்பாத்த மாட்டேனா இல்ல உனக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க மாட்டேனா? நன்றி கட்ட இந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சது போதும். இதை தூக்கி எறி. வா நம்ம வீட்டுக்கு போலாம். உங்க சம்சாரத்தை பிரசவத்துக்காக ஆஸ்பத்திரியில சேர்த்து இருந்தீங்களா? ஆமா. அவங்களுக்கு ஆபத்தா எங்க அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க. அம்மா அம்மா ஜெயக்கு எப்படிமா இருக்கு? டாக்டர் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்க. சுகப்பிரசவம் ஆறதே ரொம்ப கஷ்டமா. இந்த மருந்து போய் வாங்கிட்டு வா. சீக்கிரமா போடா. எனக்கு பணம் ஏதாவது? இல்ல நான் பாத்துக்கிறேன். நான் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தேன். என்ன சார் ஆச்சு? அது இன்னும் சாங்ஷன் ஆகலையா சார்? என் பொண்டாட்டிக்கு பிரசவ டைம் சார். இப்படி சொன்னா எப்படி சார்? யோ என்ன பண்ண சொல்ற? லோன் சாங்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் புள்ளிபத்துக்கு சொல்லு. இந்த மாதிரியா பணத்தை முன்னாடி தரதுக்கு சட்டத்துல இடம் கிடையாதுயா. யோ சும்மாரியா. நீங்களும் உங்க சட்டமும் நியாயமா நடந்தா கழுத்தை பிடிப்பீங்க, அநியாயமா நடந்தா கால்ல விழுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ரொம்ப அதிகம் பேசாத போயா. புடியா புடியா போட. அடிக்கல சாரிமா, சின்ன உயிரை தான் காப்பாற்ற முடிஞ்சது, பெரிய உயிரை காப்பாற்ற முடியல. சாக்குன்னு குழந்தைய இங்க விட்டுட்டு பாட்டி காசி ராமேஸ்வரம் போயிட்டா. நீயும் எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கு போகாம இருக்க போற? எங்களுக்கு சோறு இல்லாட்டி பரவாயில்ல, குழந்தையோட நிலைமையை பார்க்கணும்ல, அதுதான். ஏய் குமார், இத்தனை நாளா எங்கடா போயிருந்த? இப்பவாவது உனக்கு வழி தெரிஞ்சுதாப்பா?
பெட்டி எடுத்துக்கிட்டு டாடி மம்மியை விட்டுட்டு எங்கடா போற? எனக்கு கௌரவமான இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. தங்கறதுக்கு குவார்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் இங்கேயே தங்க போறேன். குமார் எங்களெல்லாம் விட்டுட்டா நீங்க என் கூட வரலாம், தங்கலாம், சோறு சாப்பிடலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன குமார் சொல்லு. அங்க வந்து என் அப்பா அம்மா தங்கச்சின்னு உறவு முறை கொண்டாடக்கூடாது. என்ன, அது என் சொசைட்டி கேவலம். அதனால என்ன, வேலை வேலைக்கு சோறு கிடைக்கும்ல, பெட்டி எடுத்துட்டு புறப்படு. நமக்கு எது பெட்டி, அப்படியே புறப்படு. வா வா இரு. இன்னும் ஏண்டி உட்கார்ந்துட்டு இருக்க? புறப்படு. எங்க புறப்பட சொல்றீங்க? இது வரைக்கும் 10 பேருக்கு நான் கை நீட்டி சோறு போட்டிருக்கேனே தவிர யார்கிட்டயும் கை நீட்டி நான் சோறு வாங்கி தின்னதில்ல. பிச்சைக்காரியா எந்த இடத்துக்கும் வர நான் தயாரா இல்ல. அப்படின்னா நான் வர தயாரா இல்ல. பிச்சைக்காரங்க போறத பத்தியும் எனக்கு கவலை இல்ல. நேரம் ஆயிடுச்சு. நீங்க வரதுனா வாங்க, இல்ல நான் போறேன். குமாரு கார்லயே வந்திருக்க, சொல்லவே இல்லையே. வா 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 வா. எனக்கு குழந்தை. குழந்தையா? அவ பாத்துப்பா. அவதான் பொறுப்புள்ள பொண்ணாச்சே. இனிமே நெத்தி அடிதான். பசிக்குதா? எல்லாருக்கும் சோறு கிடைச்சிருச்சு. போயிட்டாங்க. இனிமே உனக்கு சோறு வேணும்ல? என்னடா பாக்க கிறுக்குச்சி மாதிரி கதையில எழுதிட்டு இருக்கேன்னா? இப்படி எழுதி எழுதிதாண்டா என் மனசுல இருக்கிற சுமையை இது வரைக்கும் நான் இறக்கி வச்சிருக்கேன்.